அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசினார். யாருடைய வாழ்விலெல்லாம் அந்த நம்பிக்கை வீண் போகாமல் கர்த்தர் வைப்பார் என்பதை குறித்து நாம் தியானித்த பொழுது 7 காரியங்களை குறித்து சொன்னோம். அதில் ஒரு காரியம்தான் இன்றைக்கு, அதில் ஒரு வசனத்தை கர்த்தர் தியானிக்க இன்றைக்கு உதவி செய்வாராக. 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபொழுதும் வெட்கமடைய செய்கிற தேவன் அல்ல. அங்கே அழகாய் சொல்லியிருக்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். 3 காரியங்களை அவர்கள் செய்தார்கள், ஆண்டவர் அவர்களை வெட்கப்படாமல் வைத்தார். ஹல்லேலூயா. என்ன 3 காரியங்கள் என்றால் அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நோக்கினார்கள், கூப்பிட்டார்கள், தப்பினார்கள். ஆமென். என்ன செய்தார்கள்? நோக்கினார்கள், கூப்பிட்டார்கள், தப்பினார்கள். ஆகையினாலே ஆண்டவர் அவர்களை வெட்கமடையாக செய்தார். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்தை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருப்போம் என்றால், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறபடினாலே அங்கே தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறார், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பும் பொழுது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்தார்? கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன செய்தீர்? விடுவித்தீர். அவங்க நம்புனாங்க, விடுதலை கொடுத்தீங்க. ஆனால் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். தப்பிக்கிறதுங்கிறதும் அவரை நோக்கிறதும் அவரை கூப்பிடுறதும் 3 வேறு வேறு விஷயமாக நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி நிறைய நேரம் நோக்கி பார்க்குற விஷயத்தில் நிறைய நேரம் என்ன செய்கிறோன்னா, சும்மா உலகத்தில் நிறைய விஷயத்தை பார்க்குறோம். கர்த்தரை நோக்கிறதுனா என்ன? ஆண்டவரை நோக்கி பார்த்தல் என்றால் என்ன? ஆண்டவரை நோக்கிறதுல எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, அவருக்கு முக்கியத்துவம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்குறோங்கிறதுக்கு அர்த்தமே முதல்ல அவரை நோக்கி பார்க்குறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, என்ன விஷயம் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நான் வரும் பொழுது தான் ஆண்டவர் என்ன நடத்துகிறத நான் புரிய முடியும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம்னா உடனே என் முகம் அல்லது என் கண், என் எண்ணம், என் சிந்தை, என்னுடைய சரீரம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது? ஆண்டவரை நம்ம எல்லாரும், ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறனால மேலே பார்க்குறது வழக்கம். இது நம்முடைய ஒரு செயல். சரி, அப்படியே ஒரு அந்த செயல் போலவே முதல்ல ஒரு பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவரே அப்படின்னு செய்கிறோமா? இல்லை டயல் பண்ணி ஃபோனை போட்டு சித்தப்பா கேட்டிங்களா, பெரியப்பா கேட்டிங்களா, மச்சான் கேட்டிங்களா, மாமா கேட்டிங்களான்னு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8வது 9வது தடவை ஆண்டவரே, அப்புறம் 18வது இடத்துல பாஸ்டர், அப்படி அங்கே வரக்கூடாது. எடுத்த உடனே எந்த சூழ்நிலை ஆனாலும் யாரை நோக்கணும்? ஆண்டவரை நோக்கிற அனுபவம், அந்த இது வந்துடணும் நமக்கு. அந்த அனுபவம் வந்துச்சுன்னா தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வெட்கமடைய செய்ய மாட்டேன். அவரையே பார்க்காத ஆளை போய் அவர் வெட்கமடையாமல் செய்யட்டும்னு சொன்னால் எப்படி முடியும்? அப்போ ஆண்டவர் கேட்பார், எதுனாலும் நீ எல்லாம் பார்த்துட்டு எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு அப்புறம் தான் யார்கிட்ட வர? என்கிட்ட வர. ஒரு ஸ்திரீ வஸ்திரத்தை தொடணும்னு முயற்சி பண்ணாலாம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை. ஆனால் அவளுடைய வசனம் எப்படி சொல்லியிருக்குன்னா, எல்லாம் முயற்சி பண்ணி கடைசியில் தான் எங்கே வந்தாலாம். ஏன்னா அவள் கேள்விப்பட்டிருக்கிறா, அதனால் அப்படி வந்தா. ஆனால் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம், ஆண்டவரை தெரியும், அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவர் தான் என் ஆண்டவர். அப்போ நான் என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்படுறேன் அல்லது ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு காரியம் உண்டாகிறது, உடனே நன்மையான காரியம் உண்டாகிறது, எதுவாக இருந்தாலும் நான் அவரை நோக்கி பார்க்குற அனுபவம் எனக்கு வருதா? 34ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன்னா, அந்த நோக்கி பார்க்கிற அனுபவம் எனக்குள் வருகிறதா? 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்,
அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு என்ன செய்தார். அப்போ நான் நோக்கினேன்னா அவர் எனக்கு என்ன செஞ்சிருவார். இந்த நோக்குறதும் கூப்பிடுறதும் அடுத்தடுத்து வர்ற மாதிரி தெரியும். ஆனால் அவரை நோக்காமல் கூப்பிடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நோக்கிறதுங்கிறது என்னென்னா முக்கியத்துவம், அவருக்கு முக்கியத்துவம். சில நேரம் நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நான் இங்கேருந்து கூப்பிடுறேன். கூப்பிடும்போது ஜாசன் அப்படின்னு கூப்பிடுறேன். கூப்பிட்ட உடனே அவன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னால் திரும்பி உட்காந்துருந்தான்னா நான் கூப்பிடுறது அவனுக்கு என்ன செய்யும், கேட்கும். ஆனால் அவன் என்ன செய்யலை, பார்க்கலை. இதை எப்படி ஏற்றுக்கொள்வோமா? இதை தொடர்ந்து பேசுவோமா? கூப்பிட்டதெல்லாம் கேட்குது, ஆனால் என்ன செய்யலை, என்னைய பார்க்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு முக்கியத்துவம் தராதது போல். இப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம், கூப்பிடுறத பார்க்குறோம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டோம், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். முக்கியத்துவம் என்னது என்றால் முதல்ல அவரை நான் பார்க்குறேன். அதிகாலையில் ஏன் ஜெபம் வச்சுருக்கிறோம், நான் என்ன செய்யணும், ஆண்டவரை பார்த்துடணும், ஆண்டவரை சத்தத்தை கேட்டுறணும். இல்லை நீங்கள் காலையில் எழுந்த உடனே என்ன செய்கிறீங்க, நிறைய நேரம் மொபைலில் அலாம் வச்சு எந்திரிக்கிறதுனால எடுத்த உடனே எதைத்தான் தொட வேண்டியிருக்கு. இப்போல்லாம் அலாம் கிளாக்லாம் கிடையாது, இப்போல்லாம் மொபைல் தான். முதல்ல எடுத்த உடனே மொபைலை தொட்டு அலாம் ஆஃப் பண்ண உடனே சில நேரம் அதுவும் உடனே சும்மா இருக்குதா, உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டி எடுத்த உடனே திறந்து என்னெல்லாம் வந்திருக்குது. அதில் கூட அதை செய்யாமல் ஆண்டவரே அல்லேலூயா அந்த நோக்கி பார்க்குற அனுபவத்தை நம்ம அதை கொண்டு வரும்போது தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள். யோபு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். 38:41 காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு, வெறுமனை கூப்பிட்டுன்னு எழுதியிருக்கலாமே. தாவீதும் தன்னை சொல்லும்போது கர்த்தரை கூப்பிட்டு அல்லது நான் சத்தமாய் கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த நோக்கிங்கிற வார்த்தையை ஏன் முக்கியத்துவப்படுத்துகிறாங்கன்னா, அவரை தவிர வேறொரு விஷயமாய் இது இந்த ரிகார்டிங் திஸ் இந்த மேட்டரில் வேறு யாரையும் நான் என்ன செய்யலை, பார்க்கலை. நம்முடைய அனிச்சை செயல் போல நம்முடைய செயல்கள் எப்பொழுதும் யாரை நோக்கி இருக்க வேண்டும், ஆண்டவரையே நோக்கி இருக்க வேண்டும். ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற ஆண்டவரை நோக்கி பொறுமையோடு ஓடக்கணும். ஆண்டவரில் பொறுமையாக ஓடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லாமல் ஆண்டவரை நோக்கி டுவர்ட்ஸ் காட். அந்த அனுபவம் தான் நம்மளுக்கு வெட்கப்படாமல் இருக்க செய்யும். அல்லேலூயா. நான் வரிசையாக இதை சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் புரிய முடியும். அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு விஷயத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வெட்கமடையாத வாழ்வை செய்யணும்னா நான் நோக்கி பார்க்கிறது என்ன. அப்போ அவர் சொல்கிறார், காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுத்தவர் யார்? அதுவும் தேவனை நோக்கி என்ன செய்தான், கூப்பிடுகிறது. தேவனை நோக்கி கூப்பிட்டு அவைகள் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் காலையிலே சத்தமிடுகிறது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், குருவி ஒரு நாள் இப்படி கீழமாக சத்தம் போடவே போடாது. தலையை இப்படி கீழே வச்சுக்கிட்டு என்ன செய்யாது, சத்தம் போடவே போடாது. நீங்கள் கவனித்து பாருங்கள், இப்படி மேலே தூக்கி வச்சு தான் என்ன செய்யும். கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? குருவி சும்மா அதை யார் கவனிக்க, என்னையை கவனிக்கவே எனக்கு நேரம் இல்லை அப்படின்றாதீங்க. காலையில் அப்படி எங்கேயாவது வாய்ப்பு கிடச்சதுன்னா அதை என்ன செய்யுங்க, கவனிங்க. குருவி என்ன செய்யும்னா காலையிலே எந்திரிச்சோன்னே இப்படி மேலே பார்த்து நல்லா கொஞ்ச நேரம் சவுண்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் பறந்து போய் அடுத்த ப்ராசஸ் வேலையை பார்க்கும். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது காலையிலே தன்னுடைய வசனத்தின்படி நம்ம பார்த்தா அது காலையிலே யாரை கூப்பிடுதான், தேவனை கூப்பிடுது. என்ன கூப்பிடுது, நல்ல வேளை நைட்டு எவனும் மரத்தில் மோதி மரத்தை சாய்க்கலை, நல்ல வேளை மரத்தை எவனும் வெட்டலை, நல்ல வேளை மரத்தில் எதுவும் பாம்பு எதுவும் வரல, எதுவும் தனக்குரிய ஆபத்து எதுவும் இல்லாமல் என்ன செய்யுது, காப்பாற்று. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே மூச்செல்லாம் நல்லா இருக்குது, கை காலெலாம் நல்லா வேலை செய்யுது, சோத்திரம் ஆண்டவரே, செக் பண்ணுறோமா, ஏன்னா அதெல்லாம் கிருபை. ஆமென். இரவு முழுவதும் தூங்கி காலையில் எழுவது அது அவருடைய கிருபை. ஆனால் பலவீனம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த பலவீனத்திலையும் ஒரு பலன் அடைந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்புகிறோம். அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் தான் அவர் சொல்லுகிறார். 30ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஏன் அந்த நோக்கினா டுவர்ட்ஸ் காட், ஏன் என்னுடைய கவனம் முழுவதும் ஆண்டவர் பக்கமாக இருக்கிறது. நான் அதை அப்படி வலியுறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் பக்கமாக இருக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி செல்லும்போது இடையில் ஆண்டவர் சில விஷயத்தை சொல்லி பார்த்து முடியல. உடனே என்ன பண்ணிட்டாரு, எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தவளை வரல, பேன் வரல, எதுவுமே வரல, வண்டுலாம் வரல, 10 வாதையில் அங்கே ஒன்றுமே வரல. ஆனால் இப்போ திடீர்னு என்ன வந்துருச்சுன்னா பாம்பு வந்துருச்சு. எல்லா பக்கமும் பாம்பு வருது, எல்லாம் கடிக்குது. எல்லாம் மோசேட்ட போய் முறையிடுறாங்க, என்ன மோசேவே இப்படி ஆயிடுச்சு. அப்போ உடனே மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை என்ன செய், ஏற்படுத்தி வை. அந்த வெண்கல சர்ப்பத்தை நீ ஏற்படுத்தி வைத்து அந்த சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறான், அங்கே தான் விஷயத்தை வச்சார் கரெக்டாக. இவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால். நீ என்னையை நோக்கி பாருன்னு ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் சரி 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 அப்படின்னு 2 நாள் நோக்கி பார்த்துட்டு அப்புறம் சத்தத்தை காணும். அதனால் இப்போ எப்போதுமே இந்த உயிர் பயத்தை கொடுத்தா தான் எல்லாம் எங்கே வருது, ஆண்டவர்கிட்ட வருது வேகமாக. கொஞ்சம் டேஞ்சரஸ் வந்தால் தான் ஆண்டவரை ரொம்ப தேடுறது. டேஞ்சரே இல்லைன்னா ஆண்டவர் பக்கமே வர்றதில்லை. ஆண்டவர் உடனே புரிய வைக்கிறார், என்னை நோக்கி பார்க்குறதுனா என்ன பவர், என்ன வலிமை, என்ன வல்லமை, கவனிங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வெண்கல சர்ப்பத்தை தூக்கி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான், அங்கே வந்து பாம்புக்கும் என்ன கட்டளை இட்டார்னா எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும், நீ சும்மா விலையெல்லாம் போகக்கூடாது, பார்க்குற ஆளெல்லாம் கடி. ஏன்னா எல்லாம் அவர் படைத்தது தானே, அவர் கீழ்ப்படியும். அது எல்லாரையும் பிடிச்சி கடிக்குது. கடிச்சா கடி வாங்கின உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்குது, எல்லாம் ஓடி போய் எதை பார்த்துடணும், நீ பார்க்காம வீட்டுக்குள்ளே இருந்தன்னா அந்த விஷம் வேகமாகி போயிடும், அவ்வளோதான். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே வந்த பொழுது ஒரு 3/4 தான் தப்பிச்சுது, 1/4 என்ன பண்ணி போச்சு, ஃபில்டர் ஆயிடுச்சு, அடி ஆயிடுச்சு. யார் இந்த அசால்ட்டாக போகிறது, பொறுமையாக பார்த்துக்குவோம், அப்படி எதுவும் விஷம் ஏறுதான்னு செக் பண்ணுவோன்னு சொல்லியெல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்ததெல்லாம் காலி. அப்போது வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பாய், இல்லை என்றால் சாவீர்கள். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, வெண்கல சர்ப்பத்தை நீ நோக்கி பார்த்தால் பிழைப்பாய், இல்லைன்னா என்ன செய்வ, சாவாய். அந்த நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இவங்க எல்லாரும் போய் கரெக்டாக பார்த்தவங்கெல்லாம் தப்பிச்சு கானானை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை பேர் அவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்தில் சரியாய் வந்திருக்கிறோம். அப்போ என்னை வெட்கப்படாமல் வைக்க வேண்டும், என்னை ஆண்டவர் எனக்கு எதிராய் வருகிற சூழ்ச்சிகள், எனக்கு எதிராய் வருகிற அவமானங்கள், நிந்தைகள், அவைகளிலே நான் வெட்கப்பட்டு போய்விடாதபடி, என் சொந்த பந்தங்கள் மத்தியில், என்னுடைய நண்பர்கள் மத்தியில் வெட்கப்பட்டு போய்விடாதபடி இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை ஆண்டவரை நோக்கணும். இந்த உலகத்தில் பல காரியங்கள் இருக்கும். நிறைய நேரங்களில் இந்த பாம்பு போல நிறைய பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. அதுவே வர்றதே விஷத்தை கொடுக்க தான். நம்ம நிறையா நேரம் சில விஷயம் கேட்குறதா நினச்சி நமக்குள்ளே என்ன வந்துடுது, விஷம் வந்துடுது. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? விஷயம் கேட்குறதா நினச்சி சில நேரம் நமக்கு வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் வருது பாருங்கள். சில பேர் ஒரு சின்ன செய்தி ஏதோ வந்திருக்குன்னு யூடியூப்பை பார்க்க போய் அதை கேட்டுட்டு அந்த விஷயம் அவங்களுக்கு என்னவா மாறிடுச்சு, விஷமாக மாறிடுச்சு. அது அவங்க மனதில் ஆழமாக பதிந்து அது அவங்கள விட்டு என்ன செய்யலை, போகவே மாட்டுது. எவ்வளோ சொன்னாலும் தவறாய் புரிந்து கொண்டே இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. எதனால்? சில விஷயங்கள் அவர்களுக்கு என்னவா மாறிடுச்சு, விஷமாய் மாறிடுச்சு. ஆனால் நோக்கி பார்த்தா ஆண்டவர் வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் பிழைக்கச் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய அந்த குணாதிசயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதுவாக இருந்தாலும் யாரை பார்க்கணுமா, அவரை பார்க்கணும், அவரை நோக்கணும். 2வதாக நோக்கினார்கள், 2வது கூப்பிட்டார்கள். ஆண்டவரை நம்ம கூப்பிடணும், அவர் நம்மளை கூப்பிடுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. அவர் நம்மளை கூப்பிடுறது எதுக்காக இருக்கணும்னா நம்மளை பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும், நம்மளை பார்த்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நம்மளை எச்சரிக்கிறதுக்கு அவர் நம்மளை கூப்பிடணும். மற்றபடி நம்ம தான் அவரை கூப்பிடணும். நம்ம அவரை கூப்பிடுற அனுபவத்துக்கு வரணும். இந்த நோக்கிறத ரெண்டையும் ஏன் நான் கம்பைன் பண்ணி சொல்லாமல் தனித்தனியாக சொல்கிறேன்னா, இந்த நோக்கிற அனுபவம் வந்தால் தான் அடுத்தது என்ன அனுபவம் வரும், கூப்பிடுற அனுபவம் வரும். இப்போ கூப்பிடுறதுல நான் அவரை கூப்பிடணும், அவர் என்னைய கூப்பிடக்கூடாது. அது என்ன அர்த்தம்? என்னைய அவர் தான் கூப்பிட்டாரு, கூப்பிட்ட பிறகு இனிமே யார் கூப்பிடணும், நான் அவரை அறியவில்லை, அவர் என்னை
அறிந்தார். நான் அவரை தேடவில்லை, அவர் என்னை தேடினார். என்னை தேடி கண்டுபிடித்து என்னை பார்த்து அவர் என்னை பேர் சொல்லி அழைத்தார், கூப்பிட்டார். அன்றையிலிருந்து எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த ஐக்கியத்தினாலே நான் அவரை என்ன செய்கிறேன்? கூப்பிடுகிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆனால் ஏதேன் தோட்டத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரும் ஆதாமும் 2 பேரும் பேசிக்கொண்டு நன்றாக இருந்த ஐக்கியம். ஆனால் இன்றைக்கு திடீரென்று ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் வந்து என்னன்னு கூப்பிட்டாராம்? ஆதாமே. ஆண்டவர் நினச்சிருந்தா இப்படி மரத்துக்கு பின்னால் போய் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கலாமே. அவருக்கு தெரியாமல் இருக்குமா அவன் எங்கே இருக்கான்னு? ஆனால் ஏன் ஆண்டவர் கூப்பிட்டார் அவனா? இவன் எப்பொழுதும் அவரை கூப்பிடுகிற பேசுகிற அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால இவர் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? ஆண்டவர் கூப்பிட்டார்னா பிரச்சனை அதிகம். ஆண்டவர் கூப்பிட்டார்னா பிரச்சனை அதிகம். முதல் முறை கூப்பிட்டால் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா முதல் முறை அறியாத நேரம். நீங்களும் நானும் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு அவர் உங்களை கூப்பிட்றதா இருந்தால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஆதாமை கூப்பிட்டாரு, தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளிட்டார். ஆதாமை கூப்பிடும் பொழுது ஆதாமை கேட்டால் அவன் சொல்லுகிறான், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்கிறான், நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பயந்தபடியால் ஒளிந்திருக்கிறேன். நான் சொன்ன பயம் உன்ட்ட இருக்கணும், இந்த பயத்தை நான் சொல்லலையே உன்ட்ட, இந்த ஒளிஞ்சிருக்கிற அனுபவத்தை நான் சொல்லலையே, உனக்கு நான் கற்றுத்தரலையே, புதுசாக ஒரு பழக்கத்தை சொல்கிற. எப்படி கூப்பிட்டார்? ஆதாமை கர்த்தர் கூப்பிட்டு அவனிடத்தில் பேசினார். அப்போ ஆண்டவர் கூப்பிட்டார்னா அது ஒன்று நம்மளை காப்பாற்றவா இருக்கணும், நம்மளுக்கு நல்ல தகவல் தந்து நம்மளை விடுவிக்கிறதா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு பேசுவார். எதுக்கு தெரியுமா? எச்சரிக்கும்படி, மோஸ்ட்லி எச்சரிக்கும்படி, கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் கூப்பிட்டு பேசுவார். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமை அங்கே கூப்பிட்டார். எதற்கு கூப்பிட்டார்? ஆபிரகாமை அந்த நேரம் கூப்பிடலன்னா அவன் ஈசாக்கை பலி வச்சிருவான். அப்போ சில நேரம் நம்மளை கரெக்டான நேரத்தில் கூப்பிடுவார், அவர் நம்மளை கூப்பிடுவார். ஆனால் நாம் அவரை கூப்பிடுவது எப்பொழுதும் தவறக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் அவரை கூப்பிடுகிற அனுபவம் ஒரு நாளும் விட்டு போகக்கூடாது. இப்பொழுது அங்கே ஆபிரகாம் பலி செலுத்தும்படி ஈசாக்கை கொண்டு சென்று பலிபீடத்திலே கிடத்தி எல்லா ஆயத்த வேலைகளையும் செய்து விட்டான். எல்லா வேலையும் நடந்துருச்சுங்க. ஆனால் எல்லா வேலையும் நடந்து முடிக்கும் போது கத்தியை எடுத்து அங்கே அவனை பலி செலுத்தலாம் என்று நினைத்து கத்தியை தொடர நேரத்தில் ஒரு சத்தம் வருது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அது கூப்பிட்டது எதுக்குன்னா ஈசாக்கை காப்பாற்ற. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை கூப்பிடுவார். அந்த கூப்பிடுதலுக்கு நம்ம கூப்பிடுதல் ஒழுங்காக இருந்தால் தானே கூப்பிட முடியும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நம்ம கூப்பிடுதல் ஒழுங்காக இருக்கணும். ஆபிரகாம் எப்பொழுதும் கர்த்தரை கூப்பிட்டு அவன் பேசிக்கொண்டு இருந்தபடினால தான் இப்பொழுது ஈசாக்கை பலி செலுத்துகிற இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டார். கம்யூனிகேஷனே இல்லாத இடத்துல எப்படி கூப்பிட முடியும்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா தான் அங்கேருந்து ஒழுங்கான தகவல் வரும். ஆண்டவற்றிலிருந்து ஒரு தகவலும் வரல அப்படின்னா நாம் கைவிடப்பட்டது போல இருப்போம். நாம் கைவிடப்பட்டு போவதற்கு அல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது, அவரோடு சேர்த்து கொள்வதற்கு அழைத்திருக்கிறார். அப்போ என் அனுபவம் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நான் அவரை நோக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் நான் அவரை கூப்பிட வேண்டும். அவரை சரியாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி நான் சரியாய் கூப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், என்னை காப்பாற்றுவதற்கு, என்னை தப்பு வைப்பதற்கு, எனக்கு வேண்டிய தகவலை தர்றதுக்கு அவரே கரெக்டாக கூப்பிடுவார். ஆமென். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை கூப்பிடுற இடத்துல நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்கிற இடத்துல வந்துட்டோமா? ஆண்டவரே நம்ம 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 ஒரு வேறு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்குவோம். காலையில் எந்திரிச்சாச்சு, ஆண்டவரை நோக்கியாச்சு, கூப்பிட்டு பேசியாச்சு, பேசிட்டு மத்தியானம் ஆயிடுச்சு. ஆனால் திடீர்னு ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. என்ன? ஆண்டவர் உங்களோடு பேசி இந்த காரியத்தை நீ இப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மாற்றி அமைப்பதற்கு ஒரு வார்த்தை பேச வராருன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. எந்த சத்தமுமே இல்லை பாஸ்டர், ஆண்டவர் கூப்பிடுறாரானே தெரியல, ஆண்டவர் கூப்பிடுறதே கேட்க மாட்டுது அப்படின்னா உங்கள் கூப்பிடுதல் இன்னும் பத்தலைன்னு அர்த்தம்.
நீங்கள் அவரை அதிகமாய் கூப்பிட கூப்பிட அவர் உங்களை கூப்பிட்டு பேசுவார். அவர் கூப்பிடுதல் அவசியம். ஆனால் எப்பொழுது அது நடக்கும் என்றால் என் கூப்பிடுதல் சரியாக இருந்தால்தான். நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஏன்னா என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தாமல் வழி நடத்த விரும்புகிறார். என்னை ஒரு நாளும் அவர் கைவிடாமல் இருக்க விரும்புகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னை தேவைப்படுகிற இடத்தில் வந்து கூப்பிட்டு எனக்கு தகுந்த ஆலோசனை வழங்குகிறார். அல்லேலூயா. அவர் என்னை கூப்பிட்டு ஆலோசனை வழங்கி என்னை வழிநடத்த விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு நான் கூப்பிட்ட காரியம் குறைவாய் போனது, நான் சரியாய் கூப்பிடவில்லை, ஆண்டவரை சரியாய் நான் தேடவில்லை, ஆண்டவரை நான் சரியாய் கூப்பிடாமல் நான் இருந்து விட்டேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். அல்லேலூயா. எப்படி அந்த வாய்ப்பை உணர முடிகிறது என்றால், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோன் அவனை கர்த்தர் அழைத்த காரியத்திற்கு, தெரிந்து கொண்ட காரியத்திற்கு அதை விட்டு இவன் வேறு வேறு திசையிலே தன்னுடைய சொந்த பலத்திலே, சொந்த முயற்சியிலே, சொந்த யோசனையிலே காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு போகிறான். பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கும்படி கர்த்தர் அவனை அழைத்திருந்தால் இவன் பெலிஸ்தியரோடே ஐக்கியம் கொள்ளுகிறவனை போல அவன் அங்கே இருந்து கொண்டு இருந்தான். அப்படி இருந்த அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சுய பலத்திலே சகலத்தையும் செய்ய முயற்சித்த பொழுது கர்த்தர் தன்னிடத்திலிருந்து விலகினதை அவன் என்ன செய்யவில்லையா? உணரவில்லை, புரியவில்லை, அவன் அதை அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் அவனுக்குள்ளே இருப்பதை அவன் புரியாமல், அவன் அறிந்து கொள்ளாமல், ஆண்டவர் அவனோடு இருப்பதை அவன் புரிந்து செயல்படாதபடினால் பெலிஸ்தியரிடத்திலே மாட்டிக்கொண்டான், சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பப்பட்டான். ஆனால் இதே சிம்சோன் 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அன்னைக்கு அவனுக்கு வேற வாய்ப்பும் இல்லை, வழியும் இல்லை. அவன் என்ன பண்ணானா பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். எதற்கு கூப்பிட்டான் என்றால், ஆண்டவரே நான் பெரிய பலசாலி தான், ஆனால் என் பலம் உங்கள் மூலமாக தான் இருந்துச்சுங்கிறது தெரியாமல். இப்போ இவன் எப்படி யோசிச்சு பாருங்க, நம்மளோட மாதிரி இல்லை, அவனுடைய உயரம், அளவு எல்லாம், பலமெல்லாம் பெருசு. ஒரு பெரிய ராட்சத கேட்டையே தூக்கிட்டு போனோம்னா அப்போ எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்திருக்கணும் உருவத்திலையும். அப்போ இப்படி தன்னை பார்க்கும்போது நம்மளுடைய பலம், நம்ம சைஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. சில பேர் பார்த்தா இப்படி கையை இப்படி வச்சு அப்படி முறுக்கியெல்லாம் காட்டுவாங்க உடம்பெல்லாம். அப்புறம் பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மசில்ஸ் எல்லாம் அப்படி நிற்கும். அது என்னென்னா அந்த தன்னை உடம்பை என்ன செய்கிறது, காட்டுறது. இப்போ சிம்சோனுக்கும் அதே மாதிரி 6 பேக்லாம் இருக்குங்க, அவரும் எல்லா பலத்தில் இருக்கார். ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரில, இந்த உடம்பில் தேவன் மூலமாக தான் அந்த பலம் வேலை செஞ்சதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியல. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் இந்த மாம்சம் வளர்ந்து அது மூலமாக செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம இன்றைக்கி நிறைய நேரம் நம்முடைய அறிவு மாம்சம் வளர்ந்து அதில் தான் எல்லாம் செய்கிறோன்னு நினைக்கிறோம்ல, அங்கே தான் ஃபெயிலியர் ஆகிட்டே வரோம். இல்லை, ஆண்டவர் அங்கே கிரியை செய்தார் என்பதை அவன் உணரவில்லை. அப்போ முதல் முறை பெலிஸ்தியர் வந்த பொழுது எழுந்தான் தேவபலத்தில், 2வது முறை பெலிஸ்தியர் வரும்போது எழுந்தான் தேவபலத்தில், 3வது முறை பெலிஸ்தியர் வரும்போது எழுந்தான் தேவபலத்தில். ஆனால் 4வது முறை அதே ஆள் தானே, அதே உடம்பு தானே, அதே பலம் தானே, அதே கயிறு தான், கயிறு வேற கூட இல்லை. 3 தடவை கட்டின அதே கயிறு தான் இப்போயும். ஆனால் இந்த தடவை என்ன செய்ய முடியலையா? எழுந்திருக்க முடியவில்லை. காரணம் தான் அங்கே பிரச்சனை. என்னன்னா, இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிற இடத்துல இவன் வேறு சில பேர்களை சொல்லி கூப்பிட்டு வேறு வேறு காரியங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவரை கூப்பிடாம வேற கவனம் செலுத்தினதுனால அங்கே என்ன நடந்தது என்றால், சிறைச்சாலைக்கு போகிற அனுபவம் வந்தது. இப்பொழுது அவன் உணர்ந்து திரும்ப இப்போ யாரை கூப்பிடுறான்? ஆண்டவரை கூப்பிட்றான். என்ன சொல்கிறான் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, என் கண்கள் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி, தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கூப்பிட்டான் பாருங்க. அவரும் அன்பானவர், என்ன செய்ய, அவர் இதுவரைக்கும் அந்த அன்பில் இருக்கிறனால தான் நம்மலாம் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கோம். அவர் அன்பானவர், அவர் உடனே அவனுக்கு உதவி செய்தார். அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த பில்டிங்கை எல்லாத்தையும் அப்படியே சாய்த்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டான். அவனும் அதோடு என்ன பண்ணிட்டான், அவன் சொல்லும்போதே அப்படி தான் சொல்கிறான், என் ஜீவன் பெலிஸ்தியரோடு போக கடவுது அப்படின்னு சொல்லி அங்கே முடிஞ்சு போனது.
மீண்டும் ஒரு விசை அவன் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் பதில் தந்தது போல இன்றைக்கி நாமும் கூப்பிடுகிற அனுபவத்தில் ஒருவேளை குறைவாக இருந்தால், கூப்பிடுகிற அனுபவத்தில் ஒருவேளை நாம் குறைந்து போயிருந்தால், இன்றைக்கே கர்த்தரிடத்தில் திரும்பியும் கூப்பிடுகிற அனுபவத்துக்குள்ளே வருவோம். ஹல்லேலூயா. அந்த கூப்பிடுற அனுபவத்தில் வருவோம். ஆண்டவரை திரும்ப கூப்பிடுவோம். ஆண்டவரே என்று திரும்பியும் நம்ம கூப்பிடுகிற அந்த எல்லைக்கு நம்ம வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கும் பலன் தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை கூப்பிடுகிறது குறைந்து போயிருந்தால் அதை திரும்ப கர்த்தர் புதுப்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டா போதும், அவர் சகல நேரத்திலையும் எனக்கு ஒத்தாசை அருளுவார். இந்த பெலிஸ்தியனுடைய அங்கே இருந்ததான பெலிஸ்தியர் மத்தியிலே சிம்சோன் ஜெயம் பெற வேண்டியவன். அவர்களால் கண் குருடாக்கப்பட்டு இருந்த அந்த சூழ்நிலையில கூட தன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட நிமிஷத்திலே கர்த்தர் பலன் கொடுத்தார், பதில் கொடுத்தார். ஆண்டவர் உடனே அங்கே பேசினார். அதுபோல தான் மத்தேயு 14:30 அங்கே பேதுரு இயேசு கிறிஸ்து அங்கே தண்ணீரின் மீது நடந்து வந்த பொழுது அதை பார்த்த பேதுரு, அதை பார்த்து கொண்டிருந்தவன் இயேசுகிட்ட கேட்குறான், இயேசுவே நீரே ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரிலே நடக்க வேண்டும். என்ன ஒரு நல்ல ஒரு விசுவாசம், ஒரு எதிர்பார்ப்பு. இயேசு நடந்திருக்கிறாருன்னா அவருடைய சீஷன் நானும் என்ன செய்யணும்? தண்ணியில் நடக்கணும். அது தவறு அல்ல. நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். உடனே ஆண்டவர் கூப்பிட்டார், வாப்பா. ஆண்டவர் வான்னு கூப்பிட்ட பிறகு இவன் போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் 30 சொல்லுகிறது, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து கொண்டு இருக்கையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று என்ன செய்தானா? கூப்பிட்டான். இந்த அமிழ்ந்துக்கிட்டு இருக்கிறவருக்கு தண்ணியை பற்றி நல்லா என்ன செய்யும்? தெரியுமாக்கும். கடலை பற்றி நல்ல விவரம் தெரியும். அமிழ்ந்து போய்கொண்டிருக்கிற பேதுருக்கு எதை பற்றி நல்லா தெரியும்? கடலை பற்றியெல்லாம் நல்லா தெரியும். ஆனாலும் அவனுக்கு புரிகிறது, இப்போ நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறதுல தப்பிக்கவே முடியாது. நாம் பல சூழ்நிலையிலே அப்படி அமிழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைமை வந்தால், ஒரு சிறைச்சாலை போன்ற அனுபவம் வந்த பொழுது சிம்சோன் கூப்பிட்டான், அவர் பதில் கொடுத்தார். இதே போல் அமிழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனை பிரச்சனையில், ஏதாவது பாவத்தில் எதிலையாவது அமிழ்ந்து கொண்டு இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு தருகிறார். மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து மீட்பார், அந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்பார். ஆனால் அதற்குள்ளே அமிழ்ந்து போய்கொண்டே இருந்தால் ஆண்டவர் கூட அங்கே, ஏன்பா என்னை நம்பி வரேன்ட்டு வந்துட்டு இவ்வளவு மோசமாக, சரியா நீ அடுத்தவனையும் கெடுத்துருவ, உள்ளே போயிரு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலாங்க? நம்மனா அப்படி தான் பேசுவோம். நம்மனா என்ன செய்வோம்? அதை உடனே பேசிடுவோம், நம்ம பேசிடுவோம். ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் அழகாக அவன்கிட்ட சொல்லி, இங்கே பாரு பேதுரு, நீ எதுனாலும் நீ தான் உன்னை பார்த்தா எல்லாம் பழகிட்டு இருக்கான், உன்னை நான் கண்டிக்க வேண்டியிருக்கு, சரியில்லை நீ. அதனால் நீ என்ன பண்ணு, எல்லாவனும் அமைதியாக இருக்கான், உனக்கு பாரு, நீ பாரு, நீ மட்டும் வேகமாக வரேன்ட்டு வர, நான் இயேசு நடப்பேன், நீ யார் வெளியே வர்றது? நீ அதனால் தண்ணிக்குள்ளே அமிழ்ந்துட்டல, நீ போ, இதோட உன்னை முடிச்சிருவோம் கதையை. நீ அமிழ்ந்து போயிட்டேன்னா மற்ற ஆளை நான் தேத்தி கொண்டு வந்துடுவேன். ஏன்னா உன்னை பார்த்து எல்லாவனும், ஆனால் உண்மைதாங்க, அவனை பார்த்து தான் நிறைய விஷயம் செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு சிந்தைக்குள்ளேயோ யோசனைக்குள்ளேயோ அங்கே போகல. அவன் கூப்பிட்ட நிமிஷத்தில் தன் கரத்தை நீட்டி அவனை உடனே என்ன பண்ணாராம்? தூக்கினார். நம்ம வேலையே அதான். அமிழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? தூக்குறது. சபையினுடைய முக்கிய வேலை என்ன? அமிழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை தூக்குவது. நீங்கள் கவனித்து பாருங்கள், ஊரில் இருக்கிற எல்லா வேலையை செய்கிறதுக்கும் உற்சாகம் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணுற விஷயத்தில் மட்டும் வராது. ஊரில் இருக்கிற கல்யாண பத்திரிக்கைலாம் 2 மாதத்துக்கு முன்னாலே வச்சுருவாங்க, தேதி கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஆனால் பெண்கள் ஜெபம், உபவாச ஜெபம் இதெல்லாம் மறந்துடும். ஏன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, சாத்தானுக்கு நல்லா தெரியும், நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு பிரச்சனை இல்லை, ஜெபத்துக்கு வந்தால் பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனை. உங்களை அடிக்கடி இங்கே விட்டுட்டோம்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் ஆண்டவர் கூட சேர்ந்துருவீங்க. அதனால் உங்களை அடிக்கடி விடக்கூடாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்கும், இது மட்டும் மறந்துடும். மற்றதுலலாம் உற்சாகம் பாருங்கள், அப்படி இருக்கும். வெளியே கதவுக்கு வெளியே பேசுகிற சத்தம் பார்த்தா அப்படி இருக்கும். இங்கே ஆராதனைக்கிற எல்லாம் சோத்திரம் பண்ணுவோன்னா சத்தம் பக்கத்தில் இருக்க ஆளு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. ஆனால் வெளியே சவுண்டை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்? அப்போ நாங்கள் இங்கேருந்து சொல்லி எல்லாம் அல்லையா சொல்லுங்கள், வாயை திறந்து பேசுங்க. சில நேரம் 2ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கிற மாதிரியே இருக்கும்.
எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன்? இதாங்க நாம் அமிழ விடாதபடி, நம்ம அமிழ்ந்து போகையில் நம்ம என்ன செய்கிறவர்? தூக்குகிறவர். அப்போ அதுக்கு தான் கூப்பிடுங்க. ஏன் ஆராதனை முடித்தவொடனே எல்லாரையும் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டு பிரச்சனையை சொல்லுங்கள், உங்களை தனிப்பட்ட ஏன் சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா கூப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் கூப்பிடும்போது தான் அவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். நம்ம அந்த கூப்பிடுற அனுபவத்தையே விட்டுட்டோம்னா, ஆராதனை நேரம்னா என்ன? கூப்பிடுறது தான் அவரை, அப்படியே ஆராதிக்கிறது என்பதும் அவரை என்ன செய்கிறதாங்க? கூப்பிடுகிற விதம் தான். அப்போ நான் அப்படி கூப்பிடும்போது அந்த அமிழ்கிற எல்லாத்தையும் மீட்கிறது தான் நம்ம வேலை. அப்போ ஒவ்வொருத்தரும் அமிழ்ந்து போவாங்க. வேலை என்னது? எப்படியாவது தூண்டி எடுத்து கொண்டு வந்து பேசி வாங்க வாங்கன்னு சொல்லி ஏன் செய்யணும்னா, அந்த அமிழ்ந்து போகிற நிலைமையிலிருந்து என்ன செய்யணுங்க? தூக்க வேண்டும். இயேசு உடனே கையை நீட்டினார், உடனே தூக்குனார். தூக்கி அவனை பார்த்து சொன்னார், தூக்கிட்டு உடனே ஒரு சின்ன டீச்சிங் கொடுத்துட்டார். என்ன சொன்னார் பாருங்க. உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் சந்தேகப்பட்டாய்? என்னை நம்பி தானே வந்த, நான் தானே உன்னை வான்னு சொன்னேன். நீ என்னையை நம்பி நேராக வர வேண்டிதானே. நீ ஏன் காற்றையும் கடலையும் சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் ஏன் பார்க்குற? நல்லா கவனிங்க. எனக்கு எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியல, படகுக்கும் ஆண்டவராக இயேசுக்கும். அந்த கேப்பில் கூட அவனால் நேராக என்ன செய்ய முடியல. லைவில் நேரில் இருக்காருங்க இயேசு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரில. இங்கேருந்து நம்ம ரோடு வச்சுக்கோங்களேன், பார்க்குற தூரம். அந்த மரத்துக்கிட்ட இயேசு நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம். படகு இங்கே இருக்குது. இங்கேருந்து இவன் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் போனோம். இதுக்குள்ளேயே இவன் எங்கே பார்க்குறான்? கடலை பார்த்துக்கிட்டு இருக்கான், சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கே அவனால் முடியல. அப்போ இன்றைக்கி நாமெல்லாம் அப்போ எவ்வளவு கூப்பிட்டா நம்ம தப்பிக்க முடியும்? அல்லேலூயா. அப்போ அவரை எவ்வளவு நோக்கி பார்க்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அவரை அவ்வளவு நோக்கி பார்த்து அவ்வளவு கூப்பிட்டா தான் அவரும் நம்மை வெட்கமடையாமல் செய்ய முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக நீங்கள் வாசியுங்கள், ஆண்டவர் நம்மை தப்பிக்க பண்ணுகிறவர். அங்கே வேதம் சொல்லுகிறது, நம்ம வாசித்த வசனத்தில், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்போ ஆண்டவரை கூப்பிட்டு தப்பிக்கிறாங்க. அப்போ தப்பிக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிறது. நாம் தப்பிக்கிறோமா? நிறையா நேரம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய வைக்கிறாரு? தப்பிக்க வைக்கிறாரு. நமக்கு புரியாது. சில நேரம் நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்காக அம்மாவோ அப்பாவோ பேசும்போது பிள்ளைக்கு என்ன வருது? கோபம் வருது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டிஷன் தான் தெரியுமே ஒழிய அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாதனால, நமக்கு அடுத்தது தெரிஞ்சனால அப்படியே வேகமாக போய் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜியை அப்படி பண்ணி பிள்ளைகளை என்ன செய்ய பார்க்குறோம்? தப்பிக்க வைக்க பார்க்குறோம். ஆனால் பிள்ளைங்க பாருங்கள், நம்மளை அவமதிச்சிடும், நம்மளை கோபமாக பேசிடும், நம்ம பேசுகிறத கேட்காது. ஏன்னா அதுக்கு புரியாதுல்ல. ஆண்டவரும் அப்படி தான் நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு நிறைய நேரம் என்ன பண்ணுறாரு? சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறார். தப்பித்துக்கொள். ஏன்னா தப்பித்தால் தான் வெட்கமடையாமல் இருக்க முடியும். சில இடத்துல இருந்து, சில சூழ்நிலையிலிருந்து, சில விஷயத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தப்பித்து கொள்ள வேண்டும். சோதம் குமரா அழிகிற சூழ்நிலையிலே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் லோத்தும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், தப்பித்து கொள்ளுங்கள், தப்பிச்சுக்கோங்க, போயிருங்க வெளியே. அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள், 22ஆம் வசனம் பாருங்கள். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், அங்கே நீ போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். தீவிரமாய் ஓடிப்போ. அங்கே போய் நீ தப்பிச்சிட்டேன்னா நான் சீக்கிரமாக இதை என்ன செய்யணும்? அழிக்கணும். 29ஆம் வசனம் பாருங்கள். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். நம்மளை அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் தப்புவித்து வெட்கமடையாமல் செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்மளை தப்புவிக்க விரும்புகிறாரு, தப்பிக்கிறதுக்கு சூழ்நிலையை தராரு. நம்ம தான் என்ன செய்யறதில்ல? தப்பிக்கிறதில்ல. லோத்து தப்பிச்சான்னு நினச்சிங்க, குடும்பம் தப்பிக்கவே இல்லையே. ஆண்டவர் திட்டம் பண்ணின தப்பித்தல் வரல. அங்கே என்ன செய்தான் தெரியுமா? லோத்தும் அவன் குடும்பமும் சோதம் கொமோராவை விட்டு வெளியே வந்தது உண்மை. தப்பிக்கும்படி ஆயத்தமானது உண்மை. ஆனால் அவன் மனைவி திரும்பி உப்பு தூணால் மாறினாள், தப்பிக்கலை. ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், நீ நேராக எங்கே போனோம்? மலைக்கு போன்னு சொல்லி. ஆனால் இவங்க 2 பேரும் எங்கே, 3 பேரும் எங்கே போனாங்க? அப்பாவும் பிள்ளைகள் 2 பேரும் குகைக்கு போனாங்க. குகைக்குள்ளே தான் அங்கே சோதம் கொமோராவை போலவே குகையும் தான் இருக்குது.
குகைக்குள் நடந்த பாவமும் எது மாதிரி தான் இருந்துச்சு? சோதம் கொமோரா மாதிரியே தான் இருந்துச்சு. ஆண்டவர் தப்புவிக்க பிளான் பண்ணுறாரு, நம்ம என்ன செய்யறதில்ல? தப்புவிக்கிறது இல்லை. அவர் தப்புவித்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார், தப்புவிக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்வதில்லை? தப்பித்து கொள்வதில்லை. நாம் தப்பித்து கொள்வதற்கு கவனம் செலுத்த வேண்டும். நாம் சரியாய் தப்பித்து கொள்ளாவிட்டால், நாம் நம்மை தப்புவித்து ஆண்டவர் சொல்லுகிற விதத்தில் நம்மை நாம் தப்பித்து கொள்ளாவிட்டால் வரும் தண்டனைக்கும் தப்பவே முடியாது. இப்போ தப்பிக்கலைன்னா நிறைய வாய்ப்பு தருகிறார் ஆண்டவர் தப்பித்து கொள்வதற்கு. சில காரியங்களிலே சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் நாம் தப்புவிப்பதற்கு வாய்ப்பு தருகிறார். சில பாவத்துக்குள் சிக்காதபடி வாய்ப்பு கொடுக்கிறார். யோசேப்பு போத்திபார் வீட்டிலே தன்னை அவன் என்ன செய்து கொண்டான்? தப்புவித்து கொண்டான். தப்பிச்சு ஓடுறான், ஆனாலும் தண்டனை வந்தது. நீங்கள் சில வேளையிலே சில பிரச்சனைக்குள்ளாக இருந்து தப்புவிக்க, சில பாவத்துக்குள் இருந்து சில அனுபவத்துக்குள்ளே தப்பிக்க முயற்சி பண்ணும் பொழுது, ஒருவேளை நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டாலும் சரி, அந்த நிலைமை வந்தாலும் சரி, நீங்கள் தப்பிச்சதை ஆண்டவர் பார்க்குறாரு, உங்களை தொடர்ந்து தப்புவிப்பார். யோசேப்பு தப்புவித்த பொழுது, தன்னை தப்பித்து கொண்ட பொழுது தண்டனை நடந்தது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தப்புவித்து கொண்ட அவனை ஊர் முன்னால் வெட்கப்படுத்தாமல், ஊரில் இருக்கிற எல்லார் முன்னாலையும் ரதத்தில் ஏற்றி, அன்னைக்கு எல்லார் முன்னாலையும் வெட்கப்பட்டது மாதிரி இருந்துச்சு. யோசேப்பு நினச்சாரான்னு தெரில, என்னடா இது, நம்ம தப்பிச்சு வந்தும் நமக்கு என்ன தான் தண்டனையாக இருக்கே அப்படின்னு அவன் மனசு ஒரு வேளை பேசிச்சான்னு தெரில. வசனம் இல்லை அப்படி, அதனால் இல்லாதனால நம்ம அதை சொல்ல முடியாது. நம்ம நடைமுறையில் சிந்திக்கிறத வைத்து நான் கேட்கிறேன். அப்போ அவன் ஒருவேளை அப்படி யோசித்து இருக்கலாம், நான் இவ்வளோ தூரம் தேவனுக்கு விரோதமாக எதுவுமே செய்யாமல் இருந்தும் என்னை என்ன பண்ணிட்டாங்க, குற்றம் சாட்டிட்டாங்களே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த யோசேப்பினுடைய வாழ்வு, அன்றைக்கு ஜெயிலுக்குள்ளே போட்டவுடனே கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருந்து அவ்வளோ பேரும், அந்த ஊரில் இருந்து அவ்வளோ பேரும் அவனை எப்படி தான் நினச்சிருப்பாங்க? அவனுக்கு ஒரு அவமானம், வெட்கம், அவனுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு அவமான நிந்தையை சந்தித்த யோசேப்பு திடீரென்று பார்த்தால் ராஜாவுடைய பக்கத்தில் ரதத்தில் அவர் என்ன செய்கிறாரு? வராரு. வரும்போது ராஜா சொல்கிறாரு, எல்லாரும் தென்னன்னிட்டு பணியுங்கள். இவன் கையை காலை வலது பக்கம் வான்னா வந்துடணும், எல்லாரும் இடது பக்கம் வான்னா வந்துடணும். இவன் அசைவுக்கு இல்லாமல் யாரும் எதுவும் என்ன செய்யக்கூடாது. அதான் வெட்கப்படுத்தாமல் வைக்கிறது. நீங்கள் எங்கே வெட்கப்பட்டு கூனி நின்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் என்றால், அதற்கு நான் தப்பிக்கணுமே. என்னையை நான் தப்பிக்க பண்ணுற இடத்துல தப்பிச்சுக்கணும். நிறைய நேரம் நம்ம தப்பிக்காமலே இருக்கிறதுனால தான் சில நேரங்களில் நமக்கு சில இடங்களில் அவமானமும் நிந்தையும் வேதனையும் என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. அங்கே தீவிரமாய் ஓடும்படி லோத்தை சொன்னார், அவன் தப்பிக்கிறதுல அவன் குறைவாக இருந்தான். தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 ராஜாக்கள் 19:30 சொல்லியிருக்கிறது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஏசாயாவிலும் இதே வசனம் வருகிறது. யூதாவி வம்சத்தில் தப்பி மீந்தவர்கள், தப்பிச்சவங்க என்ன தப்புனாங்க, எங்கெங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது நடந்ததோ அதிலெல்லாம் தங்களை தப்புவித்து கொண்டார்கள். தப்புவித்து கொண்டு அவர்கள் எல்லாரும் அங்கே தங்களை விடுவித்து கொண்டபடினாலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். 124 சங்கீதம் 7 வசனத்தில் சொல்லுகிறார், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். தப்புவித்து கொள்வதற்கு, நம்மை நாமே தப்புவித்து கொள்வதற்கு ஆண்டவர் பல சூழ்நிலைகளை நமக்கு தருகிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி நாம் தப்புவிப்பதற்கு லூக்கா 21:36 சொல்லுகிறது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இப்போ ஆண்டவர் என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்தி என்னை உயர்த்த விரும்புகிற ஆண்டவர் வருகிற பிரச்சனையிலிருந்து நான் என்னை தப்புவித்து கொள்ளுகிறேனா என்பதை அவர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். என்னையை நான் தான் தப்பு வச்சுக்கணுமா? ஆமாம், தப்பு வச்சுக்கணும். என்னை நான் தப்புவித்து கொண்டு செய்ய வேண்டுமா? ஆம், செய்ய வேண்டும். என்னை நான் தப்புவித்து கொள்ள வேண்டும். காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள்
தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள். நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? 1 யோவான் 2:28 சொல்லுகிறது, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், அவர் வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடி தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நான் தப்பிச்சா தான் வெட்கமடையாமல் இருக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து வருகிற நாளிலே நான் அவரோடு கூட செல்ல வேண்டும். நான் கைவிடப்படுவேன் என்றால் வெட்கம். அப்படி தானே? திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார், பாஸ்டர் இங்கேயே தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன செய்யுது? பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் இயேசு வந்துட்டார் எல்லாரும் போயிட்டாருன்றாங்க, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு என்னையை பார்த்து ஒருத்தர் கேட்டால் அது எனக்கு என்னது? வெட்கம். நான் வெட்கப்படாமல் வெட்கமடையாமல் என்னை கர்த்தர் வழி நடத்துறதுக்கு தான் சொல்கிறாரு. நீ நோக்கி கூப்பிட்டு தப்பித்துக்கொள், அப்பொழுது உனக்கு ஒரு நாளும் வெட்கமடைய செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ என்னை வெட்கப்படுத்தும்படியான சூழ்நிலைகள் நிறைய வருகிறது. நான் அவைகளில் இருந்தெல்லாம் தப்புவித்தேன் என்றால், என்னை நான் தப்பிச்சு கொண்டேன் என்றால், அப்போ நம்மளை தப்பிச்சுக்கிறதுக்கு நிறையா சூழ்நிலை ஆண்டவர் தருகிறார். நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறதில்ல, நம்ம தப்பிச்சுக்கிறதே இல்லை. நம்ம திரும்ப திரும்ப அதில் சிக்கிக்கொள்கிறோம். ஆகையினால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்த விரும்புகிறார். 25ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன். அடிக்கடி தாவீது இதை சொல்லுவார், என்னை வெட்கப்படாதபடி செய்யுங்க, உம்மை நம்பியிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறது அதுதான். அவர் ஒரு நாளும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26, 27 2 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நம்மளை வெட்கப்படுத்தாமல் நடத்துவதற்கு அவர் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நோக்கினார்கள், கூப்பிட்டார்கள், தப்பினார்கள். இந்த மூணையும் நம்ம சரியாக செஞ்சோன்னா ஆண்டவர் நம்மை ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக செய்யவே மாட்டார். ஆனால் நம்ம இந்த ஆண்டவரை ஒழுங்காக நோக்காமல், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அவரை கூப்பிடாமல், அவர் கொடுக்குற வாய்ப்பிலே தப்பித்து கொள்ளாமல், சில நேரம்லாம் உடனே ஆண்டவர் உணர்த்துவார், இந்த இடத்த விட்டு உடனே போயிரு, இந்த இடத்துக்கு போக வேண்டாம், இன்றைக்கு பிரயாணப்பட வேண்டாம், இது தேவையில்லை, இது வேண்டாம், இதை பேசு, இதை பேசாத, எல்லாம் தப்பித்து கொள்ளும்படி சொல்லுகிறார். நம்ம ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? நிறைய நேரம் உணர்வதில்லை. அதை சரியாய் கவனித்து உணர்ந்து செல்வோம் என்றால் நிச்சயமாய் ஒரு பொழுதும் எங்கேயும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆண்டவர் என்ன ஒரு நாளும் வெட்கப்படுத்தாங்க. கடந்த வாரத்தில் கூட நம்ம தியானித்தோம், மௌனமாக இருக்கணும்னு சொல்லி. கூப்பிடுற இடத்துல கூப்பிடணும், மௌனமாக இருக்கிற இடத்துல மௌனமாக இருக்கணும். அப்போ தான் வெட்கமடையாமல் ஆண்டவர் வைக்க முடியும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இது இப்படி நடந்து போச்சு, அது அப்படி நடந்துச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, எப்படியாவது என்ன பண்ணிடுங்க, காப்பாற்றிடுங்க. என்கிட்ட வேறு ஜெபம் பண்ண வேறு சொல்லுங்க, பாஸ்டர் எப்படியாவது இந்த பிரச்சனை நான் என்ன செய்யணும்? காப்பாற்று. நான் கொஞ்சம் விசாரித்து பார்த்தேன்னா முழு தப்பும் யாராக தான் இருக்குது. யாருக்கு ஜெபம் பண்ண போகிறோனோ அவங்களாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லாம் உங்களால் வந்ததுன்னு சொன்னால் ஜெபம் பண்ண முடியுமா? சரி கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் ஒருவேளை இரக்கம் பாராட்டினா உதவி செய்யட்டும். சில விஷயத்தில் ஏன் ஜெபம் பண்ணியும் கிடைக்கலன்னா நம்ம நிறைய நேரம் தெரிஞ்சு தான் செஞ்சோம். ஆண்டவர் உணர்த்தியும் அதை செய்தோம். சில வேளையில் வசனத்தின் மூலம் நம்மோடு பேசியும் அதை செய்தோம். சில நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வெளிப்படுத்தியும் அப்படி செய்தோம். ஆவியில் ஆண்டவர் உணர்த்தியும் அப்படி செய்தோம். ஆகையினால தான் பதில் என்னன்னா, 70 ஆண்டு சிறை இருப்புனா 70 ஆண்டு தான், இடையில மாற்றவே முடியாது. சில விஷயத்துக்குள்ள அனுமதித்தால் அனுமதி தான், அதை மாற்ற முடியாது. அதற்காக ஜெபிக்கிற விஷயத்தை விட அதை மாற்றுவதற்கு ஏதுவாய் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டும். அப்போ நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நான் ஆண்டவர்கிட்ட சரியாக வந்துட்டேன்னா அவர் என்னை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக செய்ய மாட்டார். அல்லேலூயா. அப்போ தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு
உன் நம்பிக்கை. எப்போ நம்ம நம்பிக்கை வீண் போகாதுன்னா, நான் அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பிக்க வேண்டும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 2 வசனத்திலையும் அவர் தெளிவாய் அதை குறித்து சொல்லுகிறார். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன செய்தீர்? விடுவித்தீர். நம்பின அவர்களை அவர்கள் நோக்கி கூப்பிட்டு நம்பின அவர்கள் தப்பினார்கள். எல்லாத்திலிருந்தும் தப்புனாங்க. தப்பின அவர்கள் உம்மை நம்பினபடியால் நீர் அவர்களை என்ன செய்யவில்லை? வெட்கமடையும்படி செய்யவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் ஒரு நாளும் என்ன செய்யலாம்? வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் தான் வந்தது. நாம் இன்றைக்கு நோக்கி பார்ப்போம். கூப்பிட்டால் பதில் வருகிறது. நீங்கள் கூப்பிடாவிட்டால், கூப்பிட வேண்டிய ஆள் கூப்பிடலைன்னா ஆண்டவர் வேற யார்ட்டையாவது பேசிடுவார். ஏலியும் அவருடைய பிள்ளைகளும் ஒழுங்காய் ஆண்டவரை கூப்பிடாதனால சபைக்குள்ளே இருந்த யாரை கூப்பிட்டுட்டு போயிட்டார்? ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டுட்டு போயிட்டார். அங்கே ஆக்சுவலாக யாரை கூப்பிட்டுருக்கணும்? ஏலியை கூப்பிட்டுருக்கணும், பிணைகாசை கூப்பிட்டுருக்கணும். ஆனால் ஆண்டவர் யாருன்னு கூப்பிடுறாரு? சாமுவேலே. என்ன ஆச்சு? இங்கேருந்து கூப்பிடல, அங்கேருந்து கூப்பிடுறாங்க, அங்கே கூப்பிட்டார். அதனால் ஆண்டவர் அவருக்கு வேண்டிய ஆளை தான் கூப்பிடுவாரே ஒழிய சட்டம்லாம் கிடையாது. நான் இன்னார் தான் என்ன தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. அதனால தான் மொர்தெக்காய் சொல்லுகிறான் எஸ்தர்கிட்ட, பாரு நீ இந்த காலத்தில் நீ இப்போ மௌனமாக இருந்தனா ரட்சிப்பு வராமலாம் போவாது. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? நம்மால் காலி ஆயிரும் பாதி. இப்போ ஒரு வாய்ப்பு, ரட்சிப்பு வராமல் போவாது, அது வரும் ஒரு நாள். யாரை கொண்டுனாலும் ரட்சிப்பார். இப்போ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா ரட்சிப்பு வர்ற அன்னைக்கு வந்தாலும் அழிவு இப்போ வந்துடும். அதனால்தான் நம்ம நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அப்போ ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தாமல் வழி நடத்த விரும்புகிறார். நாம் அவரை நோக்குவோம், அவரை கூப்பிடுவோம், தப்புவித்து கொள்வோம். தப்புவிக்க கர்த்தர் உதவி செய்வார். வெட்கமடையாமல் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. தப்புவிக்க பண்ணினதை குறித்து சொன்னால் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். சில உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கிறோம். நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆண்டவர் அந்த அளவுக்கு நம் மீது அன்பு உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளை வெட்கப்படுத்தாமல் வழி நடத்த விரும்புகிறார். ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாய் போவாது, ஒரு நாளும் வீணாய் போவாது. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் கர்த்தர் வழி நடத்துவார். பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாமல் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்களும் உம்மை நம்புகிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி செய்யுங்க. உம்மை நாங்கள் சரியாய் நோக்கி கூப்பிட தப்பித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் நீங்கள் ஒருவரே தர முடியும் என்று நாங்கள் நம்புகிறபடினால், உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறபடினால் எங்களை வழி நடத்தும். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே சரியாய் கூப்பிட, சரியாய் உங்களை நோக்கி பார்த்து நாங்கள் கூப்பிட்டு தப்பித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். உற்சாகமாய் உங்களுடைய காணிக்கை தசமங்களை செலுத்துங்கள். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சபைக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.